الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துவிட்ட அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமான ஈத் பெருநாளுடைய குதுபாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய இல்லமாகிய பள்ளிவாயிலில் அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று பணித்திருக்கின்றானோ அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தும், எவைகளை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை நமது வாழ்க்கையை விட்டு முற்றாக அகற்றி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ் தஆலாவினடியார்களே, நாம் இருக்கின்ற நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் செய்த தியாகத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அவர்கள் செய்த தியாகம் மிகவும் பேசி முடிக்க முடியாத ஒரு தியாகம். இதனால்தான் இந்த பெருநாளுக்கு தியாக திருநாள் என்று பெயர் வந்திருக்கின்றது. அல்ஹா என்று சொன்னால் தியாகம் என்ற அர்த்தத்தை கொண்டது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த பெருநாள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் மேற்கொண்ட ஒரு தியாகத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா இந்த திருநாளை ஆக்கியிருக்கின்றார். அல்லாஹ் தஆலாவினர்களே, நமக்கு தெரிந்த சம்பவங்கள், சரித்திரங்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கட்டளை, அந்த கட்டளையின் அடிப்படையில் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும், அவர்களை தியாகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அவ்வாறு மேற்கொண்ட அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விடயத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு பின்வாங்காமல் முன்வந்து அதை நிறைவேற்றி காட்டிவிட்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த திருநாளை, அல்லாஹ் அந்த தியாகத்தை பொறிந்து கொண்டு முழு உலக மக்களுக்கும் அதனை நினைவூட்டுகின்ற விடயத்தில் வடிவத்தில் அல்லாஹ் தஆலா அதனை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலாவினர்களே, இதை பேசுவதற்கும் அதனை சொல்லுவதற்கும் சரித்திரம் சொல்லுவதற்கும் இலகுவாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடு என்று வருகின்ற போது மிகவும் கஷ்டமான ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கனவின் மூலம் இந்த விடயத்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு நாள் கனவு காண்டுகின்றார்கள், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதை போன்று. அந்த நாள் இது இவ்வாறாக மகனை, பிள்ளையை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடாக இருக்குமா என்று அவர்கள் சந்தேகப்படுகின்றார்கள். அந்த நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 7வது நாள். அவ்வாறு கனவு காணுகின்றார்கள். அவ்வாறு கனவு காணுகின்ற போது அது சந்தேகத்தோடு அதை விட்டுவிட்டார்கள். அதனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 7வது நாளுக்கு யௌமு ஷக் என்று சொல்லி காட்டுவார்கள். அதாவது சந்தேகத்துக்குரிய நாள்.
மீண்டும் அடுத்த நாளும் அதே கனவை காணுகின்றார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாள் அதே கனவை காணுகின்ற போதும் திரும்பவும் அவர்கள் நேற்றும் காணப்பட்டது இன்றும் காணுகின்றோம் என்றால் ஒருவேளை அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாக இருக்குமோ என்று ஒரு தடமாற்றத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாளுக்கு யௌமு தர்வியா என்று சொல்லுவார்கள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கனவில் தடமாறிய நாள் என்று அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. 3வது நாளும் அதே கனவை காணுகின்றார்கள். முடிவாக அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள், இது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைதான், வேறு எந்த விடயமும் அல்ல, ஆகவே அல்லாஹ்வுடைய கட்டளைதான் என்று அவர்கள் முடிவெடுத்து 9வது நாள் அது யௌமு அரஃபா, அதாவது இது உண்மையிலேயே அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்ற வஹி என்ற ஒரு விடயத்தை அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். அதனால் யௌமு அரஃபா 9வது நாளுக்கு யௌமு அரஃபா தெரிந்து கொண்ட நாள் என்று இவ்வாறு பேர் சொல்லப்படுகிறது. அவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளைதான் என்று தெரிந்த அந்த நிலைமையில் அவர்கள் அடுத்த நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் அவர்கள் அந்த கனவை அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் வெளிப்பட்டார்கள். அந்த வெளிப்பட்ட அந்த நாள் யௌமுன் நஹர், அதான் பெருநாள் தினம், 10வது நாள். அறுப்பட்ட நாள், அறுத்த நாள் என்று அதற்கு பெயர் சொல்லப்படுகின்றது. 7வது நாளுக்கு யௌமு ஷக்கி என்றும், 8வது நாளுக்கு யௌமு தர்வியா என்றும், 9வது நாளுக்கு யௌமு அரஃபா என்றும், 10வது நாளுக்கு யௌமு நஹர் என்றும், இவ்வாறு அந்த 10வது நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முற்பட்ட நாள், அந்த நாளுக்கு யௌமு நஹர் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவே இந்த விடயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறிய மகன் 7 வயதாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றுகின்றார்கள். அதுவும் மகனுக்கு தெரியாமல் அந்த விடயத்தை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அவர்களுக்கு தெரியாமல், தெரியப்படுத்தாமல் அந்த விடயத்தை அவர்கள் மேற்கொள்வதற்கு செல்லவில்லை. அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், மகனே, நான் உன்னை அறுத்து பலியிட கனவு கண்டேன், இந்த விடயத்தில் பந்துர் மாதா தரா என்று கேட்கின்றார்கள். நீ இதற்கு என்ன கருத்தை சொல்லுகிறாய் என்று சொல்லுகிற போது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி சொல்லுகின்றார்கள், யா அபதிப் அல் மாது உமர், என் தந்தையே, நீங்கள் உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அந்த விடயத்தை நீங்கள் செய்யுங்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், இன்னி ராய்து அன்னி அஸ்பஹுக, நான் உன்னை அறுத்து பலியிட கனவு கண்டேன் என்று சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு சொல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருங்கள் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. இதுபா நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் மாற்றமாக சொல்லுகிறார்கள், பந்துர், அதாவது யா அபதிப் அல் மாது உமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அவ்வாறு சொல்லுகின்ற அந்த நேரத்தில் தான் அவர்கள் செய்கின்றார்கள், அவர்கள் அறுப்பதற்காக என்ன என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அறுக்க வேண்டும் என்று கனவிலே காட்டிய அந்த விடயத்தை அறுப்பதற்காக என்ன என்ன எல்லாம் செய்ய வேண்டும் அத்தனை விடயங்களையும் செய்தார்கள். அவர்களை கூட்டிச் சென்றார்கள், அவர்களை ஒரு இடத்திலே அவர்கள் படுக்க வைத்தார்கள், கத்தியை எடுத்தார்கள், அவர்களுடைய கழுத்தின் மீது கழுத்தியை வைத்தார்கள். வைத்தது மாத்திரமல்ல, அந்த கத்தி அறுபடுவதற்குரிய என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதையும் செய்தார்கள். ஆனால் கத்தி அறுக்கவில்லை. இதுதான் அந்த விடயம். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், யா அபதிப் அல் மாது உமர், எனவே தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய நோக்கம் அவர்களை அறுக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. அதற்கான முழு ஏற்பாடுகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்களா என்பதை
சோதிப்பதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே ஆனால் அது சோதிப்பது என்பதுதான் என்பதை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் முழுமையாக அறுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடையே செய்தார்கள். அவ்வாறு இருந்தும் கத்தி அறுக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற அந்த கோபத்தில் அருகில் இருந்த கத்தியை அருகில் இருந்த கல்லில் அடிக்கின்ற போது கல்லை பிளந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் கேட்டிருந்தார்கள், கத்தியை நோக்கி கேட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இந்த மென்னிய தோலை அறுக்க முடியாத உனக்கு இந்த பாறாங்கல்லை எவ்வாறு பிளக்க முடிந்தது என்று சொல்லுகிற போது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கத்தியை பேச வைக்கின்றார். கலீல் அறுக்குமாறு சொல்லுகிறார். கலீல் என்று சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பான பேர் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற பெயர் இருந்தது. கலீல் அறுக்குமாறு சொல்லுகிறார். ஆனால் கலீலுடைய ரப்பு அறுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான். நான் எதை நிறைவேற்றுவது? எனவேதான் அல்லாஹ்வுடைய கட்டளை அறுக்க வேண்டாம் என்று அவ்வாறு சொன்ன அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அவர்களுக்கு பதிலாக அந்த ஆட்டை அறுத்து குர்பான் செய்து அதன் மூலம் அந்த கனவை நிறைவேற்றுகின்ற ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். அல்லாஹ் தஆலா அவர்களே, இந்த விடயம் பேசுவதற்கு இலகுவாக இருந்தாலும் அவர்கள் அந்த செய்து காட்டிய அந்த தியாகம் எதிர்பார்க்க முடியாத, நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு தியாகம். அந்த தியாகத்தை தான் நிறைவூட்டுகின்ற வடிவத்தில் அல்லாஹ் வருடா வருடம் இந்த நாளில் அந்த விடயத்தை நினைவூட்டுகின்ற அமைப்பில் உலக மக்கள் அனைத்துவர்களுக்கும் அந்த கடமையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பாருங்கள். அந்த வணக்கம் அனைத்தும் கூட, அதாவது அந்த குடும்பத்தினர் அவர்களுடைய சொந்த சில சேவைகளுக்காக மேற்கொண்ட சில செயற்களை அல்லாஹ் நமக்கு வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் புரிந்து கொண்டார். கல்லு அறிகின்றோம், அதே போன்று தொங்கோட்டம் ஓடுகின்றோம், தவாப் செய்கின்றோம். இந்த விடயங்கள் அனைத்தும் அவர்கள் தன்னுடைய தேவைக்கு நிறைவேற்றிய சில விடயங்களாகவே இருக்கின்ற அமல்களாக இருக்கின்றன. சபா மர்வாவுக்கு மத்தியில் நாம் 7 தடவைகள் தொங்கோட்டம் ஓடுகின்றோம். எதற்காக? அது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தண்ணி தேடி ஓடிய வரலாறுக்காக வேண்டித்தான் அந்த விடயத்தை ஞாபகமூட்டுகின்ற வடிவத்தில் தான் அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். சபாவில் இருந்து மர்வாவுக்கும், மர்வாவில் இருந்து சபாவுக்கும் இவ்வாறு 7 தடவைகள் ஓடி முடிகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜம்சம் என்ற நீரூற்றை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தினான். அதனால்தான் சஹீ என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஹஜ்ஜுடைய அமலோடு இணைத்து வைத்திருக்கின்றார். சபாவில் இருந்து ஆரம்பித்து 7 தடவைகள் ஓடி மர்வாவில் முடிக்குகின்ற ஒரு சஹீவுடைய வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அது அவர்கள் அந்த தண்ணி தேடி ஓடிய அந்த விடயத்தை நினைவூட்டுகின்ற வடிவத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? அதாவது மனித சஞ்சாரமற்ற ஒரு இடம், புட்பூண்டுகள் இல்லாத ஒரு இடம், தண்ணீர் ஊற்றுக்கள் இல்லாத அந்த இடத்தில் தன்னுடைய மகனையும் மனைவியையும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக கொண்டு விட்டு வந்தார்களே, இது ஆகல் பெரிய ஒரு தியாகமாக இருக்கிறது. அதுவும் நீண்ட நாட்களுக்கு பின்னால் கிடைத்த ஒரு பிள்ளை. அப்படியான நிலைமையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக அதை கொண்டு விட்டு வந்தார்கள். மனித சஞ்சாரமற்ற, புட்பூண்டுகள் இல்லாத, நீரூற்றுக்கள் இல்லாத அந்த இடத்தில் விட்டு வந்தார்கள் என்றால் இதை விட ஒரு தியாகம் வேறு எதுவும் கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இந்த கடமையை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே அவர்கள் அன்று அவர்களுக்கு பதிலாக அறுக்கப்பட்ட அந்த ஆடு, அந்த கடவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அறுக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய நினைவாகத்தான் உதுகியா என்ற ஒரு கடமையை அல்லாஹ் தஆலா சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உதுகியா என்று சொன்னாலே ஒரு தியாகம்,
குர்பான் என்று நாங்கள் சொல்லுவோம். குர்பான் என்று சொன்னால் நெருக்கம் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. அதாவது கருப என்ற வார்த்தையில் இருந்து வந்தது. குர்பான் என்று சொன்னால் நெருக்கத்தை அடையக்கூடியது. இன்னும் ஒன்று வணக்கம் என்ற அர்த்தமும் இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் தஆலாவே இதற்காகத்தான் நாங்கள் ஒரு குர்பான் என்று கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ இந்த மூன்றில் ஒன்றைத்தான் குர்பானாக கொடுக்கலாம். அவ்வாறு கொடுக்கின்ற போது அந்த ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ நாங்கள் வாங்கி தங்களுடைய அதாவது பொறுப்பில் சில காலங்கள் வளர்த்துக் கொள்ளுவது அது மிக ஒரு சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. அந்த ஆட்டையும் மாட்டையும் தன்னுடைய பொறுப்பில் இரக்கத்தோடு வளர்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக நாங்கள் அறுக்க முற்படுகின்றோமே, இதுதான் அதனுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது மாட்டோடு ஆட்டோடு பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும் அந்த மாட்டினுடைய மிருகத்தினுடைய விருப்பமும் இரக்கமும் எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்கும் என்பதை அதனை புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அந்த நேரத்தில் அவைகளை சில காலங்கள் தங்களுடைய பொறுப்பில் வளர்த்ததற்கு பின்னால் அதை அறுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அறுப்பதையும் கூட நாங்களே முன்னுக்கு வந்து நாங்களாக முன்வந்து அறுப்பது அது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஏன் தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அறுக்க முற்பட்டார்கள் என்றால் இந்த மாட்டையோ ஆட்டையோ வளர்த்து விட்டு அதை அறுக்குகின்ற போது சிலர்கள் சொல்லுவார்கள் என்னால் என்றால் வளர்த்த பிராணி அதனை அறுக்க முடியாது என்று சொல்லுவார்கள். வேறு யாரும் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அதற்கு மாற்றம் இல்லை. நீ எனக்கு விருப்பமாக இருந்தாலும் அல்லாஹ் நீ சொல்லிவிட்டாய் என்பதற்காக நான் அறுக்க முற்படுகின்றேன் என்ற நோக்கத்தோடு வரவும். இன்னும் சிலர்களுடைய பழக்கம் இருக்கின்றது. நாங்கள் வளர்த்த பிராணியை அறுத்தால் அவர்கள் சிலர்கள் உண்ண மாட்டார்கள். ஏன் நான் வளர்த்து விட்டு நானே அறுத்து உண்பதா என்று சொல்லுவார்கள். இல்லை, அவ்வாறு இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக அதனை ஒரு பகுதியை உண்ணுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. மூன்றாக பிரித்து அதை மூன்றில் ஒரு பகுதியை தன்னுடைய குடும்பத்துக்கு உணவாகவும் மற்றொரு பகுதியை அதாவது ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பதாகவும் மற்றொரு பகுதியை ஹதியாவாக கொடுக்கிறோம். இவ்வாறு மூன்று பகுதியாக பிரித்து அவ்வாறு கொடுப்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. ஆகவே தான் உண்ண வேண்டும். எதற்காக? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக உண்ணுகிறோம். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அறுக்கின்றோம். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அறுக்க முற்படுகின்றோம். எனவேதான் அந்த இடத்தில் நாங்களாக அறுப்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். அறுக்க முடியாதவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் என்றால், அதே போன்று பெண்களாக இருந்தால் அந்த நேரத்தில் அறுக்குகின்ற இடத்தில் அந்த பிராணி அறுக்கப்படுகின்ற போது பார்த்து கொண்டிருப்பதும் அது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாத்திமாவே உங்களுடைய உலுஹியா அறுக்கப்படுகின்ற அந்த இடத்தில் நீங்கள் அந்த இடத்தில் சமூகமளிக்க வேண்டும், அதனை பார்க்க வேண்டும். அவ்வாறு இருப்பதன் மூலம் அதிலே இருக்கின்ற ஒரு இரத்த சொட்டு பூமியை அடைவதற்கு முதல் உங்களுடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னால் விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மாஹியல் அலாஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இந்த உதுகியா என்றால் என்ன என்று சொல்கின்ற போது சொல்லுகிறார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வழிமுறை சுன்னத்தாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அதை செய்து கொள்வது உங்களுக்கு சுன்னத் என்று சொல்லுகிற போது, மா லனா யா ரசூலல்லாஹ், அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்ற போது சொன்னார்கள், லிகுல்லி ஸஅரத்தின் ஹஸனா, உங்க அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை பதியப்படும் என்று சொன்னார்கள். நாங்கள் கொடுக்கின்ற மிருகத்தினுடைய அந்த முடியில் ஒவ்வொன்றுக்கும் பதிலாக ஒவ்வொரு நன்மை பதியப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னஹா லதஹதி பிகுரூனிஹா
வாஷாரிகா வாமுராபிகா, மறுமையிலே அது குழம்புகளோடும் அதே போன்று கொம்புகளோடும் முடிகளோடும் வரும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆகவே அல்லாஹ் தாழ்மையார்களே, இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றுதான் இந்த உதுகியாவுடைய கடமை. ஆகவே அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்வது முக்கியமாக இருக்கின்றது. அல்லாஹ் தாழ்மையார்களே, இதிலே இந்த ஹதீஸிலே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன். இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உதுகியா கொடுக்கின்ற பிராணியில் எத்தனையோ மனிதர்களுக்கு பிரயோஜனமான பல விடயங்கள் இருந்தாலும் நாம் நமக்கு தேவையற்றது, உணவாக பயன்படாதது என்று ஒதுக்கக்கூடிய பகுதியையும் சேர்த்து அங்கு முக்கியமாக சொல்லி காட்டுகின்றார்கள். குழம்புகள், முடிகள், கொம்புகள் இவைகளை கழிவுப் பொருட்களாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த இறைச்சியோ அதாவது ஈரல்களையோ மற்றும் உண்டான பகுதிகளையோ சொல்லாமல் நாங்கள் எதை கழிவுப் பொருட்களாக ஒதுக்குகின்றோமோ அதையும் சேர்த்துக் கொள்ளுகின்றார்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் தாழ்மையார்களே, நாம் கழிவாக கருதப்பட்டாலும் நம்முடைய பார்வையில் அது கழிவாக இருந்தாலும் அல்லாஹ் அதையும் மறுமையில் எடுத்துக்காட்டி அதனை நன்மைக்குரிய பகுதிகளாக ஆக்குகின்றான் என்பதுதான் அதனுடைய மறைமுகமான கருத்தாக இருக்கின்றது. நாம் வீசுகின்றோம் கொம்புகளை, நாம் வீசுகின்றோம் குழம்புகளை, நாம் வீசுகின்றோம் முடிகளை. ஆனால் அதையும் அல்லாஹ் தஆலா மறுமையில் முழுமையாக எடுத்துக்காட்டி நன்மையாக உங்களுக்கு தருகின்றான் என்பதையே வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவைகளை